இது யார் சொல்லுங்க? இது வந்து மனோக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவங்க வந்து கோவில்ல இருந்தே வாங்கிட்டு வந்தாங்க. திருச்செந்தூர் போனாங்க, பழனி அங்கெல்லாம் போயிட்டு கோயில்ல இருந்தே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ரொம்ப நாளா வந்து வர 5 நாளா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இது வேணுமா அது வேணுமா சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோமே. அப்பா மட்டும் இல்லை, எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிருந்தாங்க, சபரிமலைக்கு. ஸோ அங்கே வந்து சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பிரசாதம் எடுத்துட்டு வருவாங்க. பிரசாதத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக. ஸோ அந்த மாதிரி பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பொருள் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும் போகல, அப்பா, பெரியப்பா, அப்புறம் முரளி, விஜய் மாமா வந்து எல்லாமே வந்து போனாங்க. ஸோ எல்லாரும் வாங்கிட்டு வந்து போல சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்க, என்னென்ன பொருளாக வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா பொருளையும் பார்க்கும்போது. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பழத்தட்டு பாருங்க, இதெல்லாம் வச்சு ஒரு பழக்கடையே வைக்கலாம். ஃப்ரூட்ஸு. ஆமா, இவ்வளோ பழத்தை எப்படி சாப்பிட, அதுவும் இந்த மழை டைம் வேற. மற்ற டைம் தான் கூட ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். சளி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல அதை சாப்பிடாம அது அப்படியே இருக்கு, என்ன பண்ண போறோம்னு தெரியல. சாப்பிடல, ஏன்னா இதுல பாதி பழம் வீட்டுல அங்க கொடுத்துட்டோம், நம்ம வீட்டுல. நம்ம பாதிக்கே பாத்தீங்கன்னா அங்க அத்தை வீட்டுக்கு பிரசாதம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சளி பிடிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே சரி, இது சாப்பிடாது சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் எதிர்க்கும் அதை சாப்பிடுவேன் நான். ஸோ இப்போ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்துடுறாங்க பார்க்குமா? பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஒரு தட்டியை தாண்டி நிறைய பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. பாதி பழத்தை வந்து நாங்களே சாப்பிட்டோம், பாதி பழத்தை அத்தை வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டோம். வாழைப்பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே பாருங்க வாழைப்பழத்தை சீப்பா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சீப்பு நேற்று எடுத்துட்டு போய் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் குரங்குக்கு ஒரு சீப்பு கொடுத்துட்டு வந்துட்டோம். அது ரொம்ப பழுத்துருச்சு, அது இதை காயா இருந்தது, இன்னைக்கு பழுத்துருச்சு. கூடாது எடுத்து போய் குரங்கிட்ட கொடுத்துட்டோம். எப்பயுமே எங்க ஜன்னல்ல வைப்போம், இந்த ஜன்னல்ல வச்சா அப்படின்னா குரங்கு வந்து எடுத்துட்டு போயிடும். ஆனா இப்போ வந்து மழை டைம்ன்றதுனால குரங்கு வரல, அதனால அது தங்கி. சரி, நாங்கள் வீட்டை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை படைச்சாலும் வாழைப்பழம் எங்களால் சாப்பிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா குரங்கு வந்துச்சு, நாங்கள் குரங்கு பார்த்துட்டுனா குரங்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஆனால் இப்போலாம் யாருமே வர்றதில்ல. அதனால அவங்க வீட்டிலே தேடி போய் கொடுத்துருவோம். ஏன்னா கோயில் கோபுரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாம், அதனால அங்கே போயிட்டு வந்து கொடுத்துட்டு வருவோம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பழம் இருக்கிறதுனால சரி வேஸ்ட்டாக கூட சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தூரம் வாழைப்பழம் வந்துருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அத்தை வந்திருந்தாங்க, முரளி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பூவெலாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் பூ வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பூ வந்து கிள்ளி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை புள்ளிக்கு வளையல் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்க. சைஸ் தான் எல்லாருமே சைஸ் என்ன சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வளையல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு, நல்லா கலர் வளையல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரங்காய் சிப்ஸு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்பெஷலே வந்து இதுதான். மாலை போட்டு போனாலும் எல்லாருமே எனக்கு இவ்வளோ வாங்கினாங்க சொல்லிட்டு காசு கொடுத்து அமைச்சிருவாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பா அப்புறம் வந்து எல்லாருமே போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிலோ 6 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ காலி பண்ணிட்டோம். ரொம்ப பிடிச்சதே அது மட்டும்தான். யாரெல்லாம் நேந்திரக்காய் சிப்ஸ் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் ஃபுல்லாக, அதாவது கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ நிறைய கிடக்கும், சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம் நாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன, பஞ்சாமிர்தம். நிறைய டப்பா வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து இப்போ அத்தை எடுத்துட்டு வந்ததா என்னன்னு தெரியல. இன்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கட்டப்பையில் அது இல்லைன்னு சொல்லிட்டு 4 டப்பா கிட்ட வந்தது. இவ்வளோ டப்பா வச்சு நான் என்னடா இது இவ்வளோ பஞ்சாமிர்தம் எப்படா சாப்பிட்டு சொல்லி நினைப்பேன். ஸோ பஞ்சாமிர்தம் அவ்வளோ வந்துச்சு. அப்புறம் வந்து பொரி நிறையா வந்து மனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பொரி சாப்பிட மாட்டாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன். ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டீயில் வந்து பொரி போட்டு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மனம் என்னை திட்டிட்டு இருப்பார், என்ன இது இப்பெல்லாம் போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டீயில் வந்து பொரி போட்டு சாப்பிட்டு அவ்வளோ பிடிக்கும். யாராவது டீயில் பொரி போட்டு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்கிட்டு வந்த சாப்பாட்டு பொருளாக காமிச்சிடும். சாப்பாட்டு பொருள் உனக்கு வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அதான் உனக்கு என்னென்ன வாங்கிட்டு சொல்லி காட்டுறேன். எனக்கு என்னென்ன சரி காட்டு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும்தான். அப்பா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது இருக்க பொருள், படிக்கிற பொருள் அவங்க ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்க கொடை, அப்பா வாங்கிட்டு வந்தது கொடை. எப்போ போனாலும் கொடை வாங்கிட்டு வந்துடுவாரு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கொடை வாங்கிட்டு வந்துட்டாரு. 4 கொடை வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொடை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மீதி வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இது ரெயின் கோட்டு. ஐயோப்பா, இது வந்து மனோக்கு.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. குளிரே ரெயின் கோட்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வெட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மோனோக்கு வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து நானும் போட்டு பார்த்தேன், அவரும் வந்து போட்டு பார்த்துட்டாரு. அதாவது மழை காலத்துல வந்து நமக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை அடி பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா கொடை ரெயின் கோட்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் விளக்கு. இது வந்து விஜய் மாமா வந்து வாங்கி கொடுத்தாரு. அதான் கோயில் வந்து வாங்கிட்டு வந்தாரு. இது வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து விளக்கு ஏற்றிட்டோம். செவ்வாய்க்கிழமை வந்து படிச்சுட்டோம் வந்து. ஸோ சூப்பராக இருக்குல்ல? நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் தான் வாங்குவோமே. அவங்க வந்து கோவில்லேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க. திருச்செந்தூர் போனாங்க, பழனி அங்கெல்லாம் போயிட்டு கோயிலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சம்பந்தமான பொருள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. காட்டுற பாருங்க. ஓகே, ஓம் வேல் விளக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து குத்து விளக்கு. இது வந்து பெரியப்பா வாங்கிட்டு வந்தாரு. 2 விளக்கு, இந்த ஒன்று இந்த ஒன்று. இப்போ வந்து கார்த்திகை தீபம் வரும் இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகும். அதனால அங்கே வீட்டில் வந்து பெரிய விளக்கு இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து இங்கே ஏற்ற முடியாது இல்லையா, அதனால பெரியப்பா வந்து எங்களுக்கு குத்து விளக்கு வந்து சின்ன குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ சூப்பராக இருக்கும், க்யூட்டாக. இந்த மாதிரி குத்து விளக்கு நான் வச்சுல ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுட்டு வந்து பெரிய குத்து விளக்கு தான் இருக்கு. அம்மா வந்து கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுட்டு அது வந்து அங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு, பார்த்து கியூட்டா இருக்கு. நம்ம இங்க அந்த சின்னது ஏத்தனாலே போதும். ஆமா, நிறைய அகல் விளக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகர் போட்டோ தான் ஃப்ரேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா வாங்கிட்டு வந்தாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முருகர் ஃப்ரேம் தான். பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. படைக்கிற மாதிரி இருந்தால் பிரித்து வச்சு படைங்க, மற்ற நேரத்தில் பிரிக்கலான்றதுனால வந்து இது பிரிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வாங்கிட்டு வந்தார். இது வந்து முரளி வாங்கிட்டு வந்தாங்க. 2 முருகர் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2மே முருகர் ஃப்ரேம் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகராக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது யார் சொல்லுங்க? இதுவும் முருகர் தான். நம்ம வீட்டுக்கு குட்டி முருகர் வந்திருக்காரு. இந்த முறை தான் வேல் வந்து கூடவே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கையில ஃபுல் சைஸ் காட்டு. கையில இப்படி வை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பாருங்க மயில்லாம் வந்துருக்கு பார்த்தியா, வேலு மயில். ஆமாம், சூப்பராக வந்துருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா நான் வந்து சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு. இது வந்து நம்ம கடையில் வாங்குறதோ இல்லை, அதான் கடையில் வாங்குறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட கோவிலேருந்து வாங்கிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. இது வந்து பழனியில் வாங்கிட்டு வந்தாரு. பழனியில் வந்து அப்பா வாங்கிட்டு வந்தார். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்ப்போம். இதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால இந்த முறை நமக்கு முருகர் தான் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. முருகர் தான், ஒன்று கூட மாறவே இல்லை. எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேமு அப்புறம் விளக்கேற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சம்மந்தப்பட்டவே வந்துருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். பொரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் 2 பாக்கெட் வந்து நேரத்துக்கு கொடுத்துருக்கு இல்லையா, இன்னும் 2 பாக்கெட் இருந்துச்சு. 2 பாக்கெட்டுமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னமும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சின்ன வயசு மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போதே அப்பா வந்து மாலை போடுவார் கார்த்திகை மாதம்லாம். அப்போ மாலை போட்டுட்டு வழி அனுப்பும்போது நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி 5 நாள் டூர் போயிட்டு வராங்களா, சாமிலாம் பார்த்துட்டு வராங்க இல்லையா, வர அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு தான் பஸ்ஸு வரும். பஸ்ஸு வர வரைக்கும் பஸ்ஸு ஹார்ன் வந்து அடிச்சுட்டே வருவாங்க. அங்கேருந்து ஹார்ன் அடிச்சுட்டு பின்னாடியே ஓடி குடுக்குன்னு ஓடி அப்பா கூட எல்லாத்தையும் தூக்கி தோல் மேலே போட்டுன்னு நாங்கள் வருவோம் தெரியுமா. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பாலாம் மலைக்கு போயிட்டு வந்தாருன்னா. இந்த வருஷம் போன வருஷம் கூட அப்பா கூட போயிட்டு வாழைப்பழம் தார் எல்லாம் தாரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே வந்து மொத்தமாக தான் வாங்கிட்டு வருவாங்களே.
ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப் இல்லை, நமக்கு அதில் ஒரு சந்தோஷம், நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகம் இருக்கும். அன்னைக்கு நைட்டே வாங்கிட்டு வந்து நைட்டே வந்து பிரித்து பார்த்துருவேன், எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு சாமி ரூமில் வைப்போம். விடிகாலம் எழுந்து சக்கரை பொங்கல் வச்சு அப்புறம் வந்து சாம்பார்லாம் வச்சு படைச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் எங்கள் தட்டில் வச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பக்கத்து வீட்டுக்கு எல்லாரும் வந்து கூட சொல்லுவாங்க. நாங்கள் தான் அதுக்கெல்லாம் முன்னாடி போவோமே. ஜாலியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் வீட்டில் மாலை போட்டிருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.